ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தெளிந்த தேன் துளி பகுதி 19. ஆதாரம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் 2, 3, 4 வார்த்தைகளை பார்ப்போம். அதிலே ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாய் இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடினாலே ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறினான். இதன் பொருள், சகேயு ஒரு குள்ளமான மனிதன், வரி வசூல் செய்பவன், வட்டிக்கு விடுபவன், பணக்காரன். அவன் இயேசு எப்படிப்பட்டவன் என்று அறிய விரும்பினான், பார்க்கவும் விரும்பினான். இது அவனுக்குள் ஊறின முதல் ஊற்று, அது ஆன்மீக ஊற்று. இரண்டாவது, இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஒரு அடர்த்தியான மரத்திலே ஏறி ஒளிந்து கொண்டு அவரை பார்த்தான். இது அவனுக்குள் ஊறின இரண்டாவது ஊற்றின் செயல்பாடு. இயேசு கிறிஸ்து இவையெல்லாம் தனக்குள் அறிந்து கொண்டு அந்த மரத்தின் கீழ் வந்து நின்று அண்ணாந்து பார்த்து, சகேயே, நீ சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். தேவ அன்பு என்றால் இதுதாங்க. மனிதர்கள் எல்லாரும் அவனை பாவி பாவி என்று சொல்லி அவனை உதாசீனப்படுத்தின போது இயேசு சாமி அவனை உதாசீனப்படுத்தாமல் அவனை தன்னோடு சேர்த்து கொண்டு அவன் பாவங்களை எல்லாம் மன்னித்து அவன் வீட்டிற்கே சென்று மகிழ்ந்தார். நாமும் அப்படிப்பட்ட தேவ அன்போடு இருப்போம். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்மை நேசிப்பது போல பிறரையும் நேசிப்போம் என்று. ஆமேன், ஆமேன், ஆமேன்.